டேட்டிங்கா இல்ல டாஸ்க்கா? இன்னைக்கு எபிசோட்ல ரொமான்ஸ், ஜெலஸ், எமோஷனல் மொமெண்ட்ஸ்ன்னு ஒரே கதையா இருந்துச்சு. வெல்கம் பேக் டு சாட் வித் ஹர்னி. இன்னைக்கு ஜோடிஸ் எல்லாம் கண்ணோடு கண்ணு பார்த்து என்னென்ன கதை பேசினாங்க, மோனிஷாவோட வயித்தெரிச்சல் மொமெண்ட், ஸ்ருதிகாவோட ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ்ல யாரு யாருக்கு கெமிஸ்ட்ரி செட் ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டாஸ்க்ல ஜோடி எல்லாம் கை கோர்த்துக்கிட்டே கண்ணோட கண்ணு பார்த்து கண்ணாலேயே பேசிக்கணுமா. பத்தத்துக்கு பின்னாடி ரொமான்டிக் மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், என்ன டேலண்ட காட்டுறதுக்காக இந்த டாஸ்க வச்சாங்க அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த டாஸ்க்ல கூட வெக்கே பிரியங்கா தான் ஜோடி சேர்ந்தாங்க. அந்த டாஸ்க முடிச்சுட்டு வந்ததுமே 2 பேரும் தனியா ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தாங்களா. இத தெரிஞ்சுக்கிட்ட மோனிஷா பிரியங்கா கிட்ட போயிட்டு, "ஏதாச்சும் சொன்ன அவ்வளதான் உன்ன. என்ன பேசிக்கிட்டு இருந்த?" அப்படின்னு அவங்க கிட்ட செல்லமா கோவப்படுற மாதிரி ரியலாவே வயித்தெரிச்சலோட சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஜல்லக்குட்டி ஸ்ருதிகாவோட என்ட்ரி தான். சும்மா வருவாங்களா? டாஸ்க்கோட தான் வந்தாங்க. ஜோடிஸ்குள்ள நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த டைம நல்லா யூஸ் பண்ணி, அவங்க ஒருத்தரோட மனசுல இருக்கிறத பேசலாம். ஏதாச்சும் கேட்கணும்னா இருந்தா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே வெக்கே பிரியங்கா தான் இந்த வாட்டியும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ பிரியங்கா மனசுல வெக்கே வந்துட்டாரு. ஆனா வெளிப்படையா சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் மோனிஷா தான் அப்படின்னு இந்த டாஸ்க் மூலியமா பட்டும் படாம பிரியங்காவே வெக்க கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா, செந்தூரி, பிரியங்கா இவங்க 2 பேர்கிட்டயும் மனச விட்டு ஓப்பனாவே ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாரு ராஜா. "ஒரே கல்ல 2 மாங்கா" அப்படின்ற மாதிரி. அடுத்ததா ஸ்ருதிகா நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் இல்ல ஒரு சேலஞ்ச், ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒண்ணா குடுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி ஃபார் எ சேஞ்சுக்கு ஒரு ஜோடிக்கும் வேற வேற ஆக்டிவிட்டியோட வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஈடன், அசீம் ஜோடிக்கு மியூசிக் தெரப்பி. ராஜா, பிரியங்காக்கு ஃபோட்டோகிராஃபி, மாடல்ஸ் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி குடுத்துட்டாங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்க, அப்படியே போஸ் குடுக்க, அப்படி இப்படின்னு அவங்கள டைம் பாஸ் பண்ணலாம். அடுத்ததா வெக்கி, செந்தூரி. இவங்க 2 பேருக்கும் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வெக்கே ரொம்பவே எக்ஸைட்டட் ஆயிட்டாரு. மோனிஷா, அபித் 2 பேரும் சேஞ்ச் ஓவர். அதாவது அபித் தான் மோனிஷா, மோனிஷா தான் அபித். ஸோ இவங்கக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அடுத்ததா தேஜஸ், நேஹா அண்ட் வீணா தினேஷ் இவங்க 2 பேரும் ஆர்கானிக் கப்பிள்ஸ் அப்படின்றதுனால, ஸ்ருதிகா இவங்க 2 பேருக்குமே கிளாஸ் எடுக்க போயிட்டாங்க. ஸோ கம்யூனிகேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியா ஆக்டிவிட்டிலாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா, இந்த ஆக்டிவிட்டின்னு பேர் வச்சுக்கிறதுக்கு பதிலா டேட்டிங்ன்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா, டேட்டிங் மாரியே தான் ஃபுல் செட்டப்பும் இருந்துச்சு. மத்த ஜோடிஸ் எல்லாம் குடுத்த ஆக்டிவிட்டீஸ பண்ணிக்கிட்டு, மனசுல இருக்கிறத பேசிக்கிட்டு ஜாலியா அந்த மொமெண்ட்ட என்ஜாய் பண்ணாங்க. அதுல ராஜா தான் ஓவரா ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு பிரியங்காவும் ஓவரா வழிஞ்சுகிட்டு இருந்தாங்க. இங்க 2 ஜோடிக்கும் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, 2 ஜோடியோட புரிதல் எப்படி இருக்குன்னோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னும் ஜென்ரலா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு எபிசோட நல்லா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸ்ருதிகா. ஆனா, இது ஒரு மெமரபிளான டாஸ்க்ன்னு தான் சொல்லணும். முக்கியமா பிரியங்கா ராஜாக்கு ஃபோட்டோ மெமரீஸ்ங்க. அது ஃபோட்டோ எடுத்துப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோஸ் எப்பயுமே இருக்கும். அது அவங்களுக்கு நல்ல மெமரீஸ். அதே மாதிரி வெக்கே, செந்தூரிக்கு பெயிண்ட் பண்ண டீ ஷர்ட்ஸ் மெமரியா கண்டிப்பா இருக்கும். அதுலயும் செந்தூரிக்கு அந்த டீ ஷர்ட் ரொம்பவே பெர்சனலா கனெக்ட் ஆகுற மாதிரி வெக்கே அந்த பெயிண்ட் பண்ணி அந்த டீ ஷர்ட்ட குடுத்துட்டாரு. எப்படியோ ஒரு வழியா செட் பண்ணிருவாரு போலயே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆனா செந்தூரி ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாங்க அந்த டீ ஷர்ட்ட பார்த்ததுக்கப்புறமா. நாளைக்கு ஃபோன்ல கனெக்ட் ஆகுறாங்க வித் செம்ம ட்விஸ்ட்டோட. என்னன்னு தெரிஞ்சுக்க மறக்காம சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.